முருங்கைக்கீரை கடையல் பண்ணுறதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ரெண்டுத்தையுமே நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அது கூடவே ஒரு 10 பல் பூண்டு, 2 சின்ன சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம குக்கருக்கு மாற்றிடலாம். குக்கருக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு, கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு குக்கரை மூடி அடுப்பில் வச்சு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு வந்து நல்லா மசிய தேவையில்லை. நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். விசில் வரத்துக்குள்ளே ஒரு கட்டு முருங்கைக்கீரையை நல்லா உருவி எடுத்துக்கலாம். பழுத்த இலையும் பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு 3 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். எப்போவுமே கீரை சமைக்கும்போது நல்லா 3லேருந்து 4 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சு சமைங்க. பிளட்டில் வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வாரத்தில் 3லேருந்து 4 நாள் முருங்கைக்கீரை சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். முருங்கைக்கீரையிலே சூப் செஞ்சு சாப்பிட்லாம், முருங்கைக்கீரை சட்னி செஞ்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. முருங்கைக்கீரை வந்து எங்கே கிடைச்சாலுமே வாங்கி உடனே சமைச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ நல்ல பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது நமக்கு. கீரையை நல்லா 3 தடவை கழுவி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி முருங்கைக்கீரை கடையலோடவே சேர்த்து உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வந்து வச்சு தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். குக்கரில் விசில் வரத்துக்குள்ளவே நம்ம உருளைக்கிழங்குல தோல் எடுத்து வச்சு சைடிஷ்கான வேலையெல்லாம் ரெடி பண்ணிட்டோன்னா சமையல் வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு எல்லாத்தையும் தோல் உரித்து எடுத்து வச்சுட்டேன். கூடவே அரிசியும் ஊற வச்சுக்கிறேன். இப்போது பருப்பு வெந்துடுச்சு, ப்ரெஷரை அடங்கிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு தக்காளி எல்லாமே நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் வந்து நம்ம ஏற்கனவே கழுவி எடுத்து வச்சுருந்த முருங்கைக்கீரையை நம்ம இதில் சேர்த்துடலாம். முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கீரை பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். மூடி போட்டு வேக வைக்காதீங்க. நம்ம மூடி போட்டு வேக வச்சோம்னா கீரையோட கலர் வந்து டார்க்காக மாறிடும். திறந்து வச்சே இந்த மாதிரி கிளறி கொடுங்க. தண்ணியெல்லாம் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. பருப்பில் இருக்க இந்த தண்ணியே போதுமானது தான். கொஞ்சம் நேரத்தில் கீரை நல்லா வெந்து சுருங்கி வந்துடும். அதனால் இது போதுமான அளவு. நல்லா இந்த மாதிரி திறந்து விட்டு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முருங்கைக்கீரை கடையல் துவரம்பருப்பு போட்டு செய்யும்போது. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீட்டில் பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முருங்கைக்கீரை கடையல். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது கீரை கடையிற சட்டியில் இந்த கீரையை மாற்றிட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வீட்டில் கீரை கடையிற சட்டி இல்லை அப்படின்னா மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு 2 ஓட்டு ஓட்டி எடுத்திங்கனாலே போதும். இப்போது இதை தாளிப்பு கொடுத்துடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தாளிப்பு வடகம் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அது கூடவே ஒரு 6-7 காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தாளிப்பு வடகம் போட்டு கீரையை நம்ம தாளிக்கும் போது ரொம்ப ரொம்ப வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வடகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம கீரையில் கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. அதோட கலர் பார்த்திங்களா, பச்சை கலரில் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சாப்பிடுவாங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.